நேதாஜி ஃபில்ம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் சக்கரவர்த்தி அவர்கள் சோழ சக்கரவர்த்தி அவர் மூலம் நம்ம மோகன்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிற திரௌபதி 2, திரௌபதி 1 பார்த்தேன், இப்போ திரௌபதி 2வும் இன்னைக்கு பார்த்தேன். இந்த படம் தமிழகத்தில் ஒவ்வொரு தமிழ் குழந்தைக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை படமாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆப்கானிய சுல்தான்கள் டில்லியை ஆக்கிரமித்து அதற்கு பிறகு அலாவுதீன் கில்ஜியின் காலகட்டத்தில் மாலிக் காபூர் என்கின்ற ஒரு ஆப்கானியனுடைய படையெடுப்பு, அதனால 100 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகம் மத ரீதியிலாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இங்க நான் படிச்ச ஞாபகம் சரியா இருக்கும்னு சொன்னால், இந்த தேவகிரி வீழ்த்தப்பட்டது 1300களின் துவக்கத்துல 308 என்று ஞாபகம். அதற்கு பிறகு மாலிக் காஃபூருடைய படையெடுப்பு தொடர்ந்ததுதான் சிதம்பரம், ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், மதுரை என்று அனைத்து ஹிந்து ஸ்தலங்களும் அழிக்கப்பட்டு, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொர்ண காமாட்சி அது மேலே தான் அந்த அந்நிய படையெடுப்பாளனுக்கு இருந்த கவனம். அது அந்த மாதிரி இவையெல்லாம் அழிக்கப்பட்டு அதனுடைய நீட்சி தான். இடையில கூட நம்ம நண்பர் மோகன்ஜி கிட்ட இதுக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் என்ன சம்பந்தம், 2 வருஷம் தான் வித்தியாசம். தேவகிரி வீழ்ச்சி அடைந்தது, வீழ்த்தப்பட்டது 1308. அதுக்கு பிறகு 310-11 காலகட்டத்தில் தான் பாண்டிய மன்னர் வீழ்த்தப்பட்டு மாபார், இந்த படத்தில் கூட மாபார்ங்கிற ரெஃபரன்ஸ் வரும். அது நம்ம மதுரையில் இருந்த சுல்தானகத்தினுடைய ஆட்சி தான். 1321லேருந்து 71-72 வரை சுல்தானக ஆட்சி மதுரையில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்துக்கள், இந்து பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். இதில் இருக்கிறது அத்தனையும் சரித்திர உண்மை. நான் அந்த நீட்சி 10-11க்குள்ளே இன்னைக்கு போக விரும்பலை. ஏன்னா அது அடுத்த படமாக, ஏன்னா தொடரும்னு போட்டிருக்கார் இந்த படத்தில் நம்ம டைரக்டர். அதனால அது திரௌபதி 3 கூட வரலாம். ஆனால் இது உள்ளபடியே பாட புத்தகத்தில் பாடமாக வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு. நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் கொடுமைகளை எதிர்கொண்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள், மத ரீதியாக வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும். ஆனால் அது எதிர்காலத்தில் இருக்கின்ற அரசு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால நான் அதுக்குள்ளேயும் இப்போ அதிகமாக செல்லாமல், நாம் ஒரு குடும்பமும் குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கணும். நாம் ஏதோ டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நெட்டு மூலமாக பார்க்குறோம், அப்படி இல்லை. தியேட்டருக்கு போய் நாம் இந்த குடும்பத்தோட இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும். இதுக்கு முழு ஆதரவு. உண்மையான ஒரு சரித்திரம், சரித்திர பின்னணி, அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கின்ற படங்கிறதுனால இந்த படத்தை தயாரித்த மோகன்ஜி அவர்கள், ஜவஹர் சக்கரவர்த்தி, சோழ சக்கரவர்த்தி மற்றும் இதற்கு கதை எழுதிய வசனம் எழுதியவர்கள், அதில் நடித்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள், நன்றி. ஏனென்றால் மக்களுக்கு நடந்த உண்மை கதை 1300களில் தமிழகம் கடந்த பாதையை படமாக எடுத்திருக்கிறதுனால நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டங்களுக்கு இந்த மாதிரியான மூவி பண்றதுனால இவங்களா அப்படி இருந்தாங்க போல இருக்கு. அப்படி எப்படி இன்றைய காலகட்டங்கள்ல இந்த மூவியை வேற மாதிரி பார்க்கக்கூடிய மூவி என்பது தியேட்டர்ல எல்லாருமே போடுவாங்க, பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், முஸ்லீம் எல்லாமே பார்ப்பாங்க, பார்க்கணும்.
அது வந்து ஒரு சில இதுல பிரச்சனைகளுக்கு முன்பட்டு வர எப்படி பிரச்சனை வரும் நான் சொல்றேன். யாராவது நான் அலாவுதீன் கில்ஜியை நேசிக்கிறேன்னு சொன்னா தேச துரோகியுமே. ஏனென்றால் ஆப்கானியர்கள் படையெடுப்பாளர்கள் இந்த நாட்டை வந்து சிதைத்து சின்ன பின்னப்படுத்தி எத்தனை ஸ்தலங்கள் இப்போ ஒண்ணும் இல்லை. திடீர்னு நம்ம இது ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ஒரு கெட்ட வார்த்தை இந்துக்களுக்கு எதிராக கேட்டார் இல்லையா, என்ன ஊரு சுசீந்திரம். அந்த சுசீந்திரத்துக்கு போங்க தயவு பண்ணி என்னுடைய ஊடக நண்பர்கள். எத்தனை சிலைகள் அங்கு மூலியா இருக்கு பாருங்க. அதெல்லாம் யார் பண்ணது? மாலிக் கஃபூர். அவன் அந்நியன்க, ஆப்கானியன். அவனுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த அந்நியனை மத ரீதியா நான் நேசிக்கிறேன்னு யாராவது சொன்னா அவர் இந்த தேசத்திற்கு துரோகம் செய்கின்ற தேச துரோகி. அது ஏன் மதம் வந்து எது வேணா இருக்கட்டுமே. ஏன்னா இப்ப வந்து கேரளால இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதான் சொல்றேன். அவர்களும் நம்மோடு சேர்ந்து அந்நியர்களை ஆப்கானியர்களை எதிர்க்க வேண்டும். அந்த மனப்பான்மை அதுதான் இந்தியன் தேச. அப்படி பேசுறவர்கள் நாட்டின் எதிரிகள். படையெடுப்பாளரை ஆதரிப்பது நாட்டுக்கு துரோகமா இல்லையா? இன்னைக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட் நடந்த நிகழ்வு. நீங்க தேவகிரி 1308 விழுந்ததா இல்லையா நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க. மாலிக் கஃபூர் யாரு? இஸ் an ஆப்கானியன். அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி. நமக்கு சொந்தமான நம்மை சேர்ந்தவனா? நம்மை சேர்ந்தவன் நினைச்சா அவர் இந்த நாட்டின் எதிரிங்க. மதம் எதா இருந்தா என்ன? ஏகம் சத் விப்ரா பௌதாவதந்தி. உண்மை என்பது ஒன்றுதான். இந்த மாதிரி அவங்களும் என்னுடைய சார்ந்த ஒரு மூவி இருக்கிறதா? இல்ல அவங்களும் இந்த நாட்டிற்கு எதிரானதை எதிரியா காட்டணும். நான் அவங்க இவங்கன்னே பேசல. முஸ்லிம்களா இருந்தாலும் இந்த நாட்டை தான் நேசிக்க வேண்டும். இந்த நாட்டின் மீது படையெடுத்தவர்கள் அவர்களுக்கும் எதிரிகள். பாபர் அந்நியன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன், படையெடுப்பாளன். பாபருக்கு நமக்கும் நெருக்கம் இருக்கா? சொந்தம் இருக்கா? உறவு இருக்கா? கிடையாது. அவன் அந்நியன். ஆகவே அந்த எண்ணம் ராஜாவா இருந்தாலும் ராஜா ஹுசைனா இருந்தாலும் அதே எண்ணம் இருக்கணுங்கிறேன். அதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று. இதை நீட்டி போறதுல பிரயோஜனம் இல்ல. சார் வந்து உங்களுக்கு மூவி போட்டு காமிச்சாங்க. 3 மூவியுமே உங்களுக்கு தான் போட்டு காமிச்சிருக்காங்க. வேற நபர்களுக்கு போட்டு காமிச்சா அவங்களோட ஒப்பீனியன்ல நான் தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ண போறாரு. யாரையும் அதுல தடை பண்ண போறது இல்ல. இந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர் தான் இந்த படத்தை பார்க்கலான்னு ஏதாவது அதுல டைட்டில் ஏதாவது போட்டிருக்கா? வந்தவங்க ஃபுல்லாமே இந்த சித்தாந்தத்தை சார்ந்தவங்க தான். அது அப்படி எடுத்துக்காதீங்க. தேசபக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்குன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் மோகன்ஜிக்கு கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமா இருக்கு. முன்னால பாட்டு பாடின சின்மை கூட படம் வெயிட் பண்ணிட்டாங்க. பாருங்களேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ரொம்ப இதுல வந்து உண்மையா இது நடந்ததுன்னா அதை மக்களுக்கு காட்டணுமா வேண்டாமா, தெரியப்படுத்தணுமா வேண்டாமான்னு பார்த்தா நான் உங்களுக்கு ஏறே சொல்றேன். அவர் படத்துல அதெல்லாம் அறுதிட்டு சொல்ல முடியாது சரித்திரத்தை எப்போதுமே. ஏன்னா இந்த சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற அந்த சல்தனேட் மதுரையில் இருந்த சுல்தானகத்தினுடைய 8வது சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா. சிக்கந்தர் பாதுஷாவை குமாரகம்பனுடையார் கொன்றது 72ன்னு 1372ன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, 1377ன்னு சொல்றவங்க. அதனால அது சொல்லலையே ஒழிய படத்துல. இது என்னோட நினைவுப்படி நான் சரித்திரம் படித்ததன் ஞாபகம் இருக்கிறது படி 1308 தேவகிரி என்பது என்கின்ற சமஸ்தானம் வீழ்த்தப்பட்டது. இது சரித்திரத்துல நடந்திருக்கு. சரி, 12,000 வைணவர்கள் ஸ்ரீரங்கநாதனுக்காக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்களா இல்லையா? இது சரித்திரத்துல நடந்திருக்கா நடக்கல? நாம அதுதான் பார்க்கணும் உண்மை. மற்றபடிலாம் சினிமாவுக்காக கேரக்டர், அதுக்கான ஒப்பனைகள் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இது நடந்த சரித்திரம். சரித்திரம் என்பது அனைவருக்கும் பொது. தமிழ்நாட்டுக்கு ராஜாவுக்கும் பொது, ராஜா ஹுசைனுக்கும் பொது, யாருக்கும் பொது, அன்வர் பாஷாவுக்கும் பொது. ஆகவே அவர்கள் எல்லாருமே நாம ஒன்றாக இணைந்து, அந்நியன் படையெடுத்தவன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன், படையெடுப்பாளன், அவங்களுக்கு எதிரான எண்ணம் எல்லாருக்கும் வேணுங்கிறேன். irrespective of religion. இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமால இந்த மாதிரி இந்து முஸ்லிம் இந்த மாதிரி படங்கள் வந்து நீங்க ஏன் பாக்குறீங்க? நான் இதை இந்து முஸ்லிமாவே பார்க்கல. அலாவுதீன் கில்ஜி என்கின்ற ஆப்கானியன், முகமது பின் துக்ளக், அவங்க பார்க்க மாட்டாங்களா சார்? பார்க்கணும். பார்க்க வைக்கிறது தான் ஒரு லீடர்ஷிப்புக்கே அழகுங்கிறேன். மக்கள் அப்படி பார்க்கணும். என்றால் எது தேசம்?
நேஷன்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன? பகைவன் யார் நண்பன் யார் என்பதில் ஒத்த கருத்துள்ள மக்களை கொண்டது ஒரு தேசம். அப்படி இருக்க மாட்டார்கள்னா அவர்கள் அந்நியர்கள், அவ்வளவுதான். ஆகவே ஒரு தேசம் இது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காத தலைமையின் தவறு. ஐ அட்மிட், ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் லீடர்ஷிப். அதனால நாம ஒரு நாடு என்று சொன்னால் நண்பன் யார் பகைவன் யார் என்பதிலே ஒத்த கருத்து இருக்கின்ற மக்களை கொண்டதே ஒரு நாடு. நன்றி.